காலையில் டிஃபன் டக்குன்னு செய்யணுங்களா, இந்த கொழுமிச்சம்பழ அவல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து 1 டம்ளர் வந்து அவல் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் வந்து வெள்ளை இலை அவல் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த 1 டம்ளர் அவலை வந்து நல்லா பாத்திரத்தில் வந்து கொட்டிட்டுங்க, நாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலாசி எடுத்துகிட்டு, ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எல்லாத்தையும் வந்து இருத்து வச்சிடணும். இப்படி செய்யும்போது அவல் வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக கிடைக்குங்க. பாருங்கள், இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. நம்ம வந்து இது 5 நிமிஷம் ஊறட்டுங்க. நம்ம இதுக்குள்ளார கொழுமிச்சம்பழத்தை வந்து அறுத்து எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அவலுக்கு அரை கொழுமிச்சம்பழம் போதும். இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாங்க. எண்ணெயெல்லாம் ஊற்றிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போடுறோங்க. இதுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனா தாங்க நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் வந்து நான் கடலைப்பருப்பு போடுறேன், 1 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு போடுறேங்க. இப்போ இதெல்லாம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து போட்டுக்கலாம். இதோட பச்சை மிளகா சேர்த்தனா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி வந்து நிலக்கடலை சேர்த்துறேன். இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துறேங்க. அதையும் நல்லா வந்து எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு, இப்போ பாருங்கள் வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு. பிழிஞ்சு வச்ச கொழும்புச்சம்பள சாறை வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். கொழும்புச்சம்பள சாறு அதிகமாக கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஊறின அவல் வந்து அப்படியே பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இது மாதிரி சேர்த்தும் பொழுது நல்லா வந்து அவல் வந்து உதிரி உதிரியாக வருங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். அவலில் வந்து உப்பு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுருணுங்க. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. செஞ்சு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட மீதியாகாது, எல்லாருமே சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து நம்ம மல்லி இலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க முடியும் எல்லாருமே நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.